Exercise 10.1 question number 1. இப்போ இங்கே கொஸ்டின் என்ன கேட்டுருக்கான்னு பாருங்க. For each of the following differential equation, determine its order and degree if exist. Order and degree exist ஆனால் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. dy by dx plus xy is equal to cot x. ஸோ இப்போ இதில் y அப்படிங்கிற இங்கே ஃபங்க்ஷன் இருக்குது. இங்கே dy by dx y இருக்குது, அதோட டெரிவேட்டிவ் வந்து dy by dx y ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்காங்க, தட் இஸ் dy by dx. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் மட்டும்தான் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்னு பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் என்ன இருக்குது, dy by dx. ஸோ அப்போ ஆர்டர் வந்து 1. ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் எது இருக்கோ அதுதான் ஆர்டர் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் டிகிரி ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். டிகிரி ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்னா ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவோட டிகிரி என்னன்னு பாருங்க. ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் இங்கே இருக்கு, அதோட டிகிரி என்ன இருக்கு, அதோட பவர்ல 1 தான் இருக்கு. ஸோ இப்போ டிகிரி ஆஃப் த டி வந்து 1. ஆர்டர் டிகிரி கண்டுபிடிக்கணும்னா ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் எங்க இருக்குன்னு பாருங்க. அந்த ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் வச்சு ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் தான் செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். இப்போ ஒய்யை ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணா dy by dx. ஸோ இப்போ அதோட ஆர்டர் வந்து 1ன்னு சொல்லிட்டோம். இப்போ 2 டைம்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா d square y by dx ஸ்கொயர் வரும், அதை வச்சு நம்ம ஆர்டர் சொல்லலாம். இப்போ டிகிரி வந்து எந்த ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவோட டிகிரியை சொல்லணுமோ, இப்போ இந்த இடத்துல ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் dy by dx, அதோட டிகிரியில் அதோட பவரில் என்ன இருக்குது, 1 தான் இருக்குது. ஸோ இப்போ டிகிரி வந்து 1. ஸோ நெக்ஸ்ட் சப்டிஷன் போகலாம். இந்த செகண்ட் சப்டிஷனில் பாருங்க, d cube y by dx cube இருக்கு. ஸோ இப்போ இதில் dy by dx ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் இருக்கு, செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் இருக்கு, தேர்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் இருக்கு. ஸோ இப்போ தேர்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் இருந்தால் கூட நம்ம உடனே இது ஆர்டர் மட்டும் சொல்லிடலாம். ஆர்டர் வந்து ஓகே, ஆர்டர் 3, இதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆர்டர் ஆஃப் த டிஇ வந்து ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் சொல்லிட்டீங்க. dy by dx d square y by dx square d cube y by dx cube அப்படின்னா ஆர்டர் 3. ஸோ அதுக்கு முன்னால நம்ம இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் வெதர் இட் இஸ் எக்ஸிஸ்ட் ஆர் நாட். இப்போ இங்கே எக்ஸிஸ்ட் ஆகுதா அப்படின்னா இப்போ உடனே நம்ம சொல்லக்கூடாது. ரைசிங் த பவர் டு 3, இந்த ஈக்குவேஷனோட பவரை ரெண்டு பக்கமும் 3க்கு ரைஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ இங்கேயும் பவருக்கு 3க்கு ரைஸ் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைட்லையும் 3, ரைட் சைட்லையும் 3க்கு ரைஸ் பண்ணும்போது லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டுமே பவர் 3 ரைஸ் பண்ணிங்கன்னா இந்த 3யும் இந்த 3யும் கேன்சல் ஆகிடும். மீது என்ன இருக்குது பாருங்கள், 2 மட்டும்தான் இருக்கும். என் ரைட் சைடில் வந்து ஹோல் பவர் 3ன்னு இருக்குது. ஸோ இப்போ ஆர்டர் இப்போ தான் நீங்கள் ஆர்டர் டிகிரி சொல்லணும். இப்போ ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் d cube y by dx cube, அப்போ ஆர்டர் வந்து 3ன்னு சொல்லிட்டோம். அதோட பவரில் என்ன இருக்குன்னு பாருங்கள், இங்கே 2 இருக்கு பாருங்கள். ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்க டிகிரியை தான் நம்ம 2ன்னு இருந்தோம். இந்த d cube y by dx cube பவர், அதாவது டிகிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்குது. ஸோ இப்போ ஆர்டர் 3 டிகிரி 2. ஸோ செகண்ட் சப்டிஷன் ஓவர். நெக்ஸ்ட் தேர்டுக்கு போயிடலாம். தேர்டில் இதில் dy by dx இருக்குது, d square y by dx square இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா d square y by dx square தான். அப்போ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட ஆர்டர் வந்து 2 அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் டிகிரி சொல்லணும்னா இங்கே d square y by dx square, இங்கே பாருங்கள் இந்த ஈக்குவேஷனில் d square y by dx square இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. cannot be separated from x into sin d square y by dx square. இந்த ஃபார்ம்ல வந்து அதை செப்பரேட் பண்ண முடியல. அது ஏன் செப்பரேட் பண்ணோம்னா, ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னா this equation cannot be written as a polynomial equation with derivatives. இப்போ d square y by dx square இருக்கட்டும், d cube y by dx cube இருக்கட்டும், அந்த டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ட்டை வச்சு தான் அந்த ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ண முடியும். அதாவது பாலினாமியல் ஈக்குவேஷனை இப்போ dy by dx அப்படிங்கிறது நம்ம p அப்படின்னு சொன்னோம்னு வச்சுங்களேன். இப்போ அதை பவர் இன் டர்ம்ஸ் ஆஃப் ax square plus bx plus c equal to 0ங்கிறப்போ அந்த x வந்து இந்த இடத்துல வேரியபிளாக யூஸ் பண்ணுற மாதிரி dy by dxஐயோ இல்லை d square y by dxஐயோ அந்த பாலினாமியல் ஈக்குவேஷனுக்கு டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணி பாலினாமியல் ஈக்குவேஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுமானா முடியாது. ஏன்னா இங்கே x into sin அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ இந்த x into sinலேருந்து d square y by dx square செப்பரேட் பண்ண முடியாதனால இந்த ஃபங்க்ஷனுக்கு டிகிரி டஸ் நாட் எக்ஸிஸ்ட். பாலினாமியல் ஈக்குவேஷனை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியணும். ax square plus bx plus c equal to 0ங்கிற மாதிரி பாலினாமியல் ஈக்குவேஷன் நம்மளால
அந்த டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ட்ஸ் வச்சு ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் டிகிரி சொல்ல முடியும். ஸோ இப்போ இந்த கொஸ்டினில் ஆர்டர் மட்டும்தான் 2, டிகிரி வந்து கிடையாது, டிகிரி வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஃபோர்த் சப்டிஷன் போகலாம். ஃபோர்த் சப்டிஷனில் ரூட் ஆஃப் டிவை பை டிஎக்ஸ் மைனஸ் 4 டைம்ஸ் டிவை பை டிஎக்ஸ் மைனஸ் 7x கிடைச்சிரும். இந்த நெகட்டிவ் இருக்க ரெண்டு டைம் ரைட் சைடு கொண்டு போயிடலாம். 4 into dy by dx plus 7x இருக்கு. இந்த இடத்துல ரேடிக்கல் பவர் இருக்குடா. போன கொஸ்டின்ல செகண்ட் சப்டிஷன்ல பார்த்தீங்கன்னா ரேடிக்கல் பவர் இருந்து 2/3 இருந்து அதை ரிமூவ் பண்ணணும். ரேடிக்கல் பவரை ரிமூவ் பண்ணி தான் நம்ம ஆர்டர் டிகிரி சொல்லணும். இப்போ இங்கே 2 இருக்கு, அதாவது 1/2 இருக்கு பவரில். ரேடிக்கல் இங்கே இந்த இடத்துல ரூட் அப்படின்னா 1/2 இருக்கு. அந்த 1/2 பவரை ரிமூவ் பண்ணோம்னா நீங்கள் ஸ்கொயர் பண்ணணும். அதாவது ரூட்டை கேன்சல் பண்ணணும், ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு. இப்போ ஸ்கொயர் பண்ணும்போது இந்த பிளேஸில் என்ன ஆகுன்னு பாருங்க. ஸ்கொயர் பண்ணோம்னே இது dy by dx மட்டும்தான் இருக்கும். ஸ்கொயரும் ரூட்டு கேன்சல் ஆகிடும். இங்கே ரைட் சைடில் 4 into dy by dx அதோட பவரில் 2 வந்துடும். இப்போ dy by dx வந்து இங்கேயும் இருக்குது, இங்கேயும் dy by dx தான் வரும். a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணாலும் dy by dx தான் வரும். அதோட டெரிவேட்டிவ் சேஞ்ச் ஆகாது. இப்போ ஆர்டர் வந்து 1. ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆர்டர் சால்வ் பண்ணிட்டோம். டிகிரி எதுலேருந்து எடுக்கணும்னா இங்கே லெஃப்ட் சைடில் டிகிரி 1 இருக்குது, ரைட் சைடில் அது a plus b ஹோல் ஸ்கொயர் யூஸ் பண்ணும்போது a ஸ்கொயர் டைமில் 16 dy by dx ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஸோ இப்போ dy by dx வந்து அதோட பவரில் 2 வரைக்கும் இருக்குது. அதை தான் நம்ம டிகிரி ஆஃப் த ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் எடுக்கணும். அப்போ டிகிரி 2 ஆர்டர் 1. இந்த ஈக்குவேஷனில் இந்த ரேடிக்கல் 1/2 ரிமூவ் பண்ணணும். ரேடிக்கல் ஏதாவது இருந்ததுன்னா பவரில் ஃப்ராக்ஷன் இருந்தால் அந்த ரேடிக்கலை ரிமூவ் பண்ணணும். ஃபிஃப்த் சப்டிஷன். இங்கே y into dy by dx இருக்கு. இங்கே டினாமினேட்டர் ஃபங்க்ஷனை இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா, அதாவது லெஃப்ட் சைடில் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே dy by dx இருக்கு, இங்கே dy by dx இருக்கு. இங்கே y மல்டிப்ளை பண்ணும்போது y into dy by dx ஹோல் ஸ்கொயர் ஆகிடும். அடுத்து இந்த டைம் எடுத்து இதில் மல்டிப்ளை பண்ணும்போது y into dy by dx இங்கே dy by dx ஹோல் கியூப் dy by dx ஹோல் பவர் 4 வந்துடும். ஸோ இப்போ ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்னு பார்த்தீங்கன்னா இதில் dy by dx மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் மட்டும் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, ஆர்டர் 1. அதோட பவரில் இங்கே 2 இருக்குது, 4 இருக்குது. நீங்கள் இந்த டிகிரியை தான் மீன் பண்ணணும். ஸோ இப்போ டிகிரி 4. ஸோ இப்போ ஆர்டர் 1 டிகிரி 4. நெக்ஸ்ட் சப்டிஷன் 6 போயிடலாம். இப்போ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா x ஸ்கொயர் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர், இந்த ப்ளஸ் டைமை ரைட் சைடு கொண்டு போனீங்கன்னா மைனஸ்ன்னு எழுதிக்கலாம். இப்போ ஸ்கொயர் பண்ணுறோம். ஏன் ஸ்கொயர் பண்ணுறோம்னா இங்கே பவர் 1/2 இருக்குது, அதாவது ரூட் இருக்குது. அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது, ஸ்கொயரிங் பண்ணும்போது இந்த 2வும் அந்த ஸ்கொயர் பண்ணும்போது வர 2வும் கேன்சல் ஆகிடும். ஸோ கேன்சல் ஆனதுக்கப்புறம் 1 plus dy by dx ஹோல் ஸ்கொயர், இந்த மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். இங்கே x பவர் 4 டி ஸ்கொயர் ஒய் பை dx ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ஆகிடும். இப்போ தான் நீங்கள் ஆர்டர் டிகிரி சால்வ் பண்ண பார்க்கணும். இதில் dy by dx வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் இருக்குது. டி ஸ்கொயர் ஒய் பை dx ஸ்கொயர் அப்படின்னா செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். இப்போ ஆர்டர் அப்படின்னா 2, ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் அப்படின்னா dy by dx, செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்னா டி ஸ்கொயர் ஒய் பை dx ஸ்கொயர். இதில் ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் 2, அதனால தான் ஆர்டர் 2 அப்படின்னு சொல்கிறோம். அதோட பவரில் என்ன இருக்குன்னு பாருங்கள். இங்கே இந்த ரூட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்கொயர் பண்ணோம். ஸ்கொயர் பண்ணும்போது இங்கே 2 வந்தது. ஸோ இப்போ ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்ல என்ன பவர் இருக்குது, அதோட டிகிரி என்னவோ அதை தான் நம்ம டிகிரி ஆஃப் த டிஃபரன்ஷியேஷனாக சொல்லணும். ஸோ இப்போ ஆர்டர் 2 டிகிரி 2. நெக்ஸ்ட் சப்டிஷன் போகலாம். சப்டிஷன் 7. டி ஸ்கொயர் ஒய் பை dx ஸ்கொயர் ஹோல் கியூப் இருக்குது. இங்கே 1 plus dy by dx இருக்குது. இப்போ ஸ்கொயர் பண்ணும்போது இந்த ரூட்டை கேன்சல் பண்ணணும்னா ஸ்கொயர் பண்ணணும். அப்போ இங்கே பவர் 6 வந்துடும். இங்கே 3 இருக்குது. நீங்கள் ஸ்கொயர் பண்ணும்போது ஒரு பவர் 2 வரும். 3 பவர் 2, அங்கே 3 into 2 6ன்னு எழுதிக்கலாம். 3 அதோட பவரில் நீங்கள் 2 போடும்போது 6 தான் வரும் பவர் ஸ்கொயர் பண்ணும்போது. ஸோ ரைட் சைடில் அந்த ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். 1 plus dy by dx வரும். இப்போ dy by dxங்கிறது ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ், டி ஸ்கொயர் ஒய் பை dx ஸ்கொயருங்கிறது செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனோட இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட ஆர்டர் வந்து 2. ஸோ ஆர்டர் சொல்லியாச்சு. ஆர்டர் 2 அப்படின்னா அதோட பவரில் என்ன இருக்குன்னு பாருங்கள், 6 இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ இதுதான் டிகிரி ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். 7th சப்டிஷன் ஓவர். சப்டிஷன் 8 போயிடலாம். இப்போ இங்கே டி ஸ்கொயர் ஒய் பை dx ஸ்கொயர் இருக்குது, இங்கே dy by dx இருக்குது. இதில் ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். ஸோ இப்போ ஆர்டர் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எக்ஸிஸ்ட், அதை நம்ம 2ன்னு சொல்லிடலாம். ஸோ ஆர்டர் ஓகே. இப்போ dy by dx பார்த்தீங்கன்னா இதுலேருந்து செப்பரேட் பண்ண முடியாது, ஏன்னா காஸ் ஃபார்மேட்டில் இருக்குது. இதை செப்பரேட் பண்ண முடியாது. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இது ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷனாக எழுத முடியும் டிகிரி, அதாவது டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ட்ஸை வச்சு.
dy by dx வச்சு பாலினாமியல் ஈக்குவேஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது. பாலினாமியல் ஈக்குவேஷனை எழுத முடிஞ்சால் மட்டும்தான் அது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல இருந்து டிகிரி சொல்ல முடியும். ஸோ டிகிரி டஸ் நாட் எக்ஸிஸ்ட், ஆர்டர் மட்டும்தான் எக்ஸிஸ்ட் ஆகுது. 9th சப்டிவிஷன் d square y by dx square plus 5 into dy by dx plus integral y dx இருக்கு. இந்த integral y dx நம்ம இன்டகிரேஷனை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா டிஃபரன்ஷியேட் பண்ணோம். டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு போத் சைட், அதாவது டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் x. அப்போ இதை எகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி d square y by dx square இருக்கு, இன்னொரு முறை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா d cube y by dx cube ஆகிடும். இந்த 5 அப்படியே இருக்கட்டும். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா d square y by dx square ஆகிடும். இதை இன்டகிரேஷனும் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கன்னா இன்டகிரேஷனும் டிஃபரன்ஷியேஷன் கேன்சல் ஆகிடும். அப்போ y மட்டும்தான் இருக்கும். இந்த டேர்ம் ஃபுல்லாக கேன்சல் ஆகிட்டு நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்குன்னா y மட்டும்தான் இருக்கும். இந்த பிளேஸில் yங்கிற ஃபங்க்ஷன் மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா எக்ஸ் கியூபோட டெரிவேட்டிவ் n x power n minus 1 3x ஸ்கொயர் வந்துடும். ஸோ இப்போ ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்னு பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் என்ன இருக்குது பாருங்கள். ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் அப்படின்னா இங்கே 3 மட்டும்தான் இருக்குது. பாருங்க, ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் 3 வரைக்கும் இருக்கு. அதோட பவர்ல என்ன இருக்குன்னு பாருங்க. இதோட பவர்ல நமக்கு 1 தான் இருக்கு. ஸோ இப்போ டிகிரி 1. ஸோ இப்போ இது இன்டகிரேஷன் இருந்தால் ரிமூவ் பண்ண டிஃபரன்ஷியேட் பண்ணணும். கொஸ்டின் நம்பர் 10 போயிடலாம். x is equal to e power xy into dy by dx. ரெண்டு பக்கம் log x எடுத்தாலும் xy into dy by dx மட்டும்தான் கிடைக்குது. இப்போ இதில் ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைம் தான் டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆர்டர் 1. இதில் இதே தான் பாலினாமியல் ஈக்குவேஷனாக நம்மளால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது, அதாவது dy by dx செப்பரேட் பண்ண முடியாது. ஸோ டிகிரி டஸ் நாட் எக்ஸிஸ்ட். தட்ஸ் ஆல்.